அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜலட்சுமி மூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டயக்னோசிஸ் ஆஃப் பிரெக்னன்சி. டயக்னோசிஸ் ஆஃப் பிரெக்னன்சில வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல எப்படி டயக்னோசிஸ் பண்றது அப்படின்றத வந்துட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தமிழ் நர்சிங் ஆப்ல. இந்த நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்க ரெஃபர் பண்ணலாமா, படிக்கலாமா அப்படின்ட்டு நீங்க தாராளமா இந்த நோட்ஸ் வந்துட்டு உங்களோட படிப்புக்கு யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்துட்டு புக் ரெஃபரன்ஸ் தான். சரிங்களா? இத வந்துட்டு நீங்க புக் வந்துட்டு சப்போஸ் இல்ல அப்படின்னா வந்து இந்த நோட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். பிளஸ் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு வேற ஏதாச்சும் டாபிக் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்க. மோஸ்ட்லி வந்துட்டு நான் டெய்லியும் வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ அப்படியே இல்லைனாலும் வந்துட்டு வித்தின் 1 வீக்ல வந்துட்டு அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? இந்த வீடியோல வந்து டயக்னோசிஸ் ஆஃப் பிரெக்னன்சி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். செகண்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர்ல வந்துட்டு என்னென்ன டயக்னோஸ் பண்றோம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர் 13ல இருந்து 28 வீக்ஸ். இதுதான் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர். உங்களுக்கு வீக்ஸ் வந்துட்டு ஆஸ் எ பாராமெடிக்கல் பீப்புள் யூ ஷுட் ஆல்வேஸ் சே இந்த வீக்ஸ் ஒன்லி. சரிங்களா? இதுல வந்துட்டு என்ன சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமினோரியா வந்து என்டையர் பிரெக்னன்சி வந்துட்டு உங்களுக்கு அமினோரியா வந்து கண்டினியூ ஆகும். ஏன்னா வந்துட்டு மென்சஸ் வந்துட்டு வராது. தென் மார்னிங் சிக்னஸ் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர்ல வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகும். இது எல்லாமே வந்துட்டு ப்ராக்டிக்கலா வந்து நீங்க ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு ரிலேட்டிவ்ஸ் இல்ல வந்துட்டு உங்களோட அக்கா, தங்கச்சி இல்லைன்னா வந்துட்டு பெரியம்மா பசங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டு கல்யாணம் ஆகியிருந்ததுன்னா அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? தென் இதுல வந்துட்டு இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர்ல புதுசா வந்துட்டு என்ன டயக்னோசிஸ் வந்துட்டு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிக்கனிங்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபீட்டல் மூவ்மெண்ட். அதாவது முத வந்துட்டு அந்த மதர் வந்து ஃபீட்டஸ் ஓட மூவ்மெண்ட்டை வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்துட்டு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 to 20 வீக்ஸ், நியர்லி 5 மந்த். யூஸ்வலாக 5 மந்த், பட் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் யூ ஷுட் நாட் சே இந்த மந்த், வீக்ஸ்ல தான் சொல்லணும். இது வந்து வைவா கொஸ்டின்ல கேட்பாங்க. தென் மல்டிபேராக்கு வந்துட்டு 16 to 18 வீக்ஸ். மல்டிபேராக்கு வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியராகவே இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரிங்களா? தென் அப்டாமன் வந்துட்டு என்லார்ஜ் ஆகும். உங்களுக்கு வந்து யூட்ரஸ் வந்துட்டு இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர்ல வந்துட்டு ப்ரோக்ரஸ் அந்த என்லார்ஜ்மெண்ட் வந்துட்டு நடக்கும். அதுல வந்துட்டு அப்டமன்ல வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 12 வீக்ஸ்ல வந்துட்டு யூட்ரஸ் வந்து பெல்விக் ஆர்கன் உள்ளாரதான் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த 12 வீக்ஸை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு யூட்ரஸ் வந்துட்டு பெல்விக் ஆர்கன் விட்டு வெளியில வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆக வந்துட்டு ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுல வந்து பெல்விக் சேஞ்சஸ்லாம் வந்துட்டு இந்த ஜாக்குமியார், ஒசியாண்டர் சைனு இதெல்லாமே வந்துட்டு இருக்கும். தென் அப்டாமினல் எக்ஸாமினேஷன்ல வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின் சேஞ்சஸ் எல்லாமே வந்துட்டு வரும். அப்டமன் வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆக இங்க காமிச்சிருக்காங்க பாருங்க. இந்த சென்டர் லைன் வந்துட்டு லீனியா நயாக்ரா வந்துட்டு ஒரு டார்க் ப்ரௌனிஷ் லைன் வந்துட்டு சிஃபிஸ்டர்னம்ல இருந்து டில் சிம்பசிஸ் பியூபிஸ் வரைக்கும் இருக்கும். அது வந்து இங்க லீனியர் நயாக்ரா எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் சிம்பசிஸ் பியூபிஸ் டு என்சிஃபார்ம்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த சிஃபாய்ட் ப்ராசஸ் தான் சொல்லியிருக்காங்க. 20th வீக்ல வந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரெச் மார்க்ஸ்ல வந்துட்டு ஸ்ட்ரையா கிராவிடாரம் வந்துட்டு ப்ரௌன் கலர்ல வந்துட்டு இருக்கும். அதுதான் வந்துட்டு ஸ்ட்ரையா கிராவிடாரம். இது விசிபிள் இந்த லோயர் அப்டமன் மோர் டுவர்ட்ஸ் டு த ஃபிளாங்க்னா வந்துட்டு இந்த சைட்ஸ் ஆஃப் த அப்டமன்ல வந்துட்டு இருக்கும். இதுல வந்து ஸ்ட்ரையா ஆல்பிகன்ஸும் வந்துட்டு இருக்கும். ஸ்ட்ரையா ஆல்பிகன்ஸ் வந்துட்டு பிரசன்ட் இந்த மல்டி மதர். ஸோ இது பாருங்க, இது வந்துட்டு லீனியா நயாக்ரா இந்த லைனு சிஃபிஸ்டர்னம்ல இருந்து டில் சிம்பசிஸ் பேபிஸ் வரைக்கும் வந்துட்டு வரும். ஸோ இந்த மதருக்கு இங்க இருக்கு பாருங்க. இதுல வந்துட்டு ஸ்ட்ரையா ஆல்பிகன்ஸ், ஸ்ட்ரையா கிராவிடாரம் ரெண்டுமே இருக்கு. இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கிறது ஸ்ட்ரையா கிராவிடாரம், இந்த பிங்கிஷ் அப்பியரன்ஸ்ல வந்துட்டு இருக்கிறது ஸ்ட்ரையா ஆல்பிகன்ஸ். ஸோ இதுல பாருங்க, இதுல வந்து ஒன்லி ஸ்ட்ரையா கிராவிடாரம் தான் வந்துட்டு இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் பால்பேஷன் வந்துட்டு பண்றப்ப ஃபண்டல் ஹைட் வந்துட்டு யூஸ்வலா மெஷர் பண்ணுவாங்க. ஃபண்டல் ஹைட் வந்துட்டு அந்த ப்ரோக்ரஸ் ஆஃப் யூட்ரைன் லென்த்துக்காக வந்துட்டு பார்ப்பாங்க. எங்க இருந்து எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பசிஸ் பிபிஸ்ல இருந்து ஃபண்டஸ் வந்துட்டு உங்களுக்கு எங்க வந்து கிடைக்குதோ அந்த இடத்துல வந்துட்டு பார்க்கணும். இதுல வந்து இந்த மதருக்கு வந்து சிஃபிஸ்டர்னம் கிட்ட ஃபண்டஸ் கிடைச்சிருக்கு. ஸோ தே ஆர் மெஷரிங் டில் சிஃபிஸ்டர்னம். இந்த அல்னார் பார்டர் ஆஃப் த ஹேண்டை வந்துட்டு வச்சு ஃபண்டஸ் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. நான் ஆன்டினேட்டல் எக்ஸாமினேஷன் பத்தி வீடியோ போட்டிருக்கேன். அதுல வந்துட்டு எப்படி ஃபண்டல் ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்றதுன்றத போட்டிருக்கேன். லிங்க் கீழே கொடுக்குறேன், வேணும்னா வந்துட்டு பாருங்க. ஸோ இதுல ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இதுல வந்துட்டு இந்த டாட்டட் லைன்ல வந்துட்டு 40 வீக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. when you are measuring the fundal height, இன்ச் டேப்ல மெஷர் பண்ணுவீங்க, அப்புறமா வந்துட்டு ஃபிங்கர்ல.
ஸோ இப்போ மெஷர் பண்ணுறப்ப வந்துட்டு இங்கே ஏன் மேடம் 40 வீக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக மதருக்கு வந்துட்டு ஃபீட்டல் ஹெட் வந்து ப்ரையர் 2 வீக்ஸ் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஹெட் வந்து என்கேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மதருக்கு என்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு வி ஷுட் கன்சிடர் as a 40 வீக்ஸ் நாட் இன் த 38 வீக்ஸ். சரிங்களா? இப்போ வந்துட்டு நீங்க இந்த என்கேஜ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மதர் வந்து வரப்ப நீங்க ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்துட்டு மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கா? இல்ல வந்துட்டு இந்த ரீகஜிடேஷனா இருக்கா? சாப்பிட்டதெல்லாம் வந்துட்டு ஏத்துன்னு வருதா? அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு இருந்துச்சு. ஆனா வந்துட்டு இப்ப இல்ல. போன வாரம் இருந்துச்சு. அது வந்துட்டு இப்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, இட் மீன்ஸ் தட் த மதர் fetal head is engaged. இல்லையா நீங்க வந்துட்டு ஹைட் வந்துட்டு செக் பண்றப்ப ஹைட் வெயிட் செக் பண்றப்ப உங்களுக்கு இந்த சைட்ஸ் வந்துட்டு பார்க்கணும். ஃபிளாங்க் வந்துட்டு ஃபுல்லா இருக்கா எம்டியா இருக்கா? ஃபிளாங்க் எம்டினா fetal head வந்துட்டு என்கேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபிளாங்க் இந்த சைட்ல வந்துட்டு ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு fetal head வந்து என்கேஜ் ஆகல. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா யூட்ரஸோட அப்டமன் வந்துட்டு சைஸ் வந்துட்டு ஓவாய்ட் ஷேப்பு சிலிண்ட்ரிக்கல்ல இருந்து ஓவாய்டு ரவுண்டு அந்த மாதிரி வந்துட்டு யூட்ரஸ் க்ரோ ஆக ஆக வந்துட்டு மாறிட்டு இருக்கும். தென் பிராக்ஸ்டன் ஹிங்ஸ் கன்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு ப்ரெசன்ட்ல வந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. தென் ஆக்டிவ் fetal movement can be felt at intervals by placing the hand over the uterus. உங்களுக்கு வயிற்றுக்கு மேல வந்துட்டு கையை வச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு fetal movement வந்துட்டு தெரியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. Then palpation of the fetal parts and palpation of the fetal movement. யூஸ்வலா obstetrician வந்து 20 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதுல. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆஸ்கல்டேஷன்ல வந்துட்டு எஃப்ஹெச்ஆர் வந்துட்டு பார்ப்பாங்க. எஃப்ஹெச்ஆர் வந்துட்டு 20 வீக்ஸ்ல வந்துட்டு பை யூசிங் ஸ்டெத்தஸ்கோப் ஆர் பின்னாட் ஸ்டெத்தஸ்கோப்னா ஃபீட்டோஸ்கோப்பை வந்து வச்சு பார்ப்பாங்க. ரொம்ப மைனூட்டா கேட்கும். நியர்லி 20 வீக்ஸ்னா 5-6 மந்த். சரிங்களா? இந்த ஆஸ்கல்டேட் பண்றப்போ வந்துட்டு உங்களுக்கு நியூட்ரியன் ஷஃபிள் ஃபீட்டல் ஷஃபிள் இது ரெண்டுத்தையும் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணும் எது வந்து எஃப்ஹெச்ஆர் அப்படின்ட்டு. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. டியூ டு ரஷ் ஆஃப் பிளட் த்ரூ த அம்பிளிக்கல் ஆர்டரி. அம்பிளிக்கல் ஆர்டரியில வந்துட்டு நிறைய பிளட் வந்துட்டு ஃபீட்டஸ்க்கு மதர் கிட்ட இருந்து போறப்போ வந்துட்டு போறது அதை வந்து ஃபீட்டல் ஷஃபிள் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆஸ்கல்டேஷன் பண்றப்போ அதுவும் வந்துட்டு தெரியும். தென் யூட்ரைன் ஷஃபிள்னா வந்துட்டு சாஃப்ட் ப்ளோவிங் அண்ட் சிஸ்டோலிக் மர்மர் ஹியர் லோ ஓன் அட் த சைட்ஸ் ஆஃப் த யூட்ரஸ். இந்த மாதிரி வந்து சவுண்டு கேட்டுச்சுன்னா வந்துட்டு அதை யூட்ரைன் ஷஃபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆஸ்கல்டேஷன்ல வந்துட்டு எஃப்ஹெச்ஆர் வந்து ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து நல்லா கேட்கும். பட் இந்த மர்மரிங் சவுண்டு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இட் மைட் கன்ஃபியூஸ் வித் த யூட்ரைன் ஷஃபிள் அப்படின்ட்டு சொல்றாங்க. தென் இன்வெஸ்டிகேஷன்ல வந்துட்டு சோனோகிராஃபி வந்துட்டு பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதில் வந்துட்டு ஃபீட்டஸோட ஹைட்டு வெயிட்டு எல்லாமே வந்துட்டு செக் பண்ணுவாங்க. ஏதாச்சும் வந்துட்டு ஃபீட்டல் அனாட்டமி எல்லா ஸ்ட்ரக்சரும் வந்துட்டு நல்லா ஃபார்ம் ஆயிருக்கா, பிளாசண்டா எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, வயபிலிட்டி எல்லாமே வந்துட்டு பார்ப்பாங்க. சரிங்களா? யூஸ்வலாக வந்துட்டு அனாமலி ஸ்கேன் வந்துட்டு இந்த 20 வீக்ஸில் வந்துட்டு பண்ணுவாங்க. ஃபீட்டல் அனாமலி ஸ்கேன் தான் வந்துட்டு சொல்லுவாங்க. 5 மந்த்ஸில் வந்துட்டு பண்ணுவாங்க. ஃபீட்டஸ்க்கு வந்துட்டு வேற ஏதாச்சும் வந்துட்டு கன்ஜெனிட்டல் அனாமலி இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. தென் தேர்ட் ட்ரைமஸ்டரில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன சிம்டம்ஸ் என்னென்ன டயக்னோஸ்டிக் ஃபைண்டிங்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அமினோரியா வந்து என்டையர் ப்ரெக்னன்சி த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி வந்து அமினோரியா வந்து கண்டினியூ ஆகும். ஏன்னா வந்துட்டு மென்சஸ் வந்துட்டு வராது. தென் அப்டமன் என்லார்ஜ்மெண்ட் வந்துட்டு இருக்கும். இந்த தேர்ட் ட்ரைமஸ்டர்ல மதர் மோஸ்ட்லி ஃபீல் சம் சார்ட் ஆஃப் ப்ராப்ளம். இட்ஸ் லைக் அ பால்பிட்டேஷன் ஆர் டிஸ்னியா. உங்களுக்கு வந்துட்டு அந்த யூட்ரஸ் வந்துட்டு என்லார்ஜ் ஆக ஆக வந்துட்டு ஸ்டில் சிஃபிஸ்டர்னம் வரைக்கும் போறப்ப உங்களுக்கு டிஸ்னியா அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எக்ஸாஷன்லாம் வந்துட்டு இருக்கும். தென் லைட்டனிங் வந்துட்டு இருக்கும் அந்த தேர்ட் ட்ரைமஸ்டர். லைட்டனிங்னா வந்துட்டு ஃபீட்டல் ஹெட் வந்து என்கேஜ் ஆகுறது லைட்டனிங். இட் மோஸ்ட்லி இந்த 38 வீக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி என்கேஜ் ஆகுறப்ப வந்துட்டு அவங்களுக்கு ரிலீஃப் ஆஃப் த ப்ரெஷர் சிம்டம்ஸ், அதாவது வந்துட்டு அந்த மூச்சு விடுறது கஷ்டமா இருந்தது அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கும். சரிங்களா? தென் ஃப்ரீக்வன்சி ஆஃப் மிக்சுரேஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லயும் உங்களுக்கு லாஸ்ட் ட்ரைமஸ்டர்லயும் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல வந்துட்டு யூட்ரஸ் வந்துட்டு பெல்விக் கேவிட்டில இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டியூ டு தட் யூட்ரைன் என்லார்ஜ்மெண்ட் பிளாடர் பிளஸ் கோலன் இதெல்லாமே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணணும் போத் சைடு. அதனால வந்துட்டு மிக்சுரேஷன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இருக்கும். லாஸ்ட் ட்ரைமஸ்டர்ல ஃபீட்டல் ஹெட் வந்துட்டு என்கேஜ் ஆகுறதுனால உங்களுக்கு யூரின் ஃப்ரீக்வன்சி ஆஃப் மிக்சுரேஷன் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஃபீட்டல் மூவ்மெண்ட் வந்து நல்ல மோர் ப்ரொனவுன்ஸ்டா வந்துட்டு தெரியும்.
ஸோ சயின்ஸ்ன்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த குட்டேனியஸ் சேஞ்சஸ், அதாவது ஸ்கின் சேஞ்சஸ் வந்துட்டு நல்லா ப்ராமினெண்ட்டாக பிக்மெண்ட் ஆயிருக்கும். யூட்ரன் ஷேப் வந்துட்டு சிலிண்ட்ரிக்கல்ல இருந்து ஸ்பெரிக்கல்ல வந்துட்டு மாறி இருக்கும். ஃபண்டல் ஹைட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். தென் ஜங்ஷன் ஆஃப் த அப்பர் அண்ட் மிடில் தேர்ட் ஆஃப் 32 வீக்ஸ். ஸோ ஃபண்டல் ஹைட் யூஸ்வலாக தான் முன்னாடி ஸ்லைடில் போட்டிருந்த பாருங்க, அம்பிளிகஸ்ல இருந்து சிஃபிஸ்டர்னம் வரைக்கும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சிஃபிஸ்டர்னம் கிட்ட வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு 38 வந்துட்டு கிடையாது, 40 வீக்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தென் symphysis pubis fundal height யூஸ்வலா வந்துட்டு upper border of the fundus located by the ulnar border of the left hand. நான் வந்துட்டு இந்த fundal height எப்படி செக் பண்ணணும்ன்றத போட்டிருக்கேன், அதை பாருங்க. தென் braxton hicks contractions எவிடென்ட்டா இருக்கும், fetal movement எல்லாமே ஈஸியா ஃபெல்ட் ஆகும் அப்படின்றது தான் வந்துட்டு தேர்ட் ட்ரைமஸ்டர்ல போட்டிருக்காங்க. பால்பேஷன் உங்களுக்கு வந்துட்டு பால்பேட் பண்றப்ப ஃபீட்டல் பார்ட்ஸ் வந்துட்டு ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் தேர்ட் ட்ரைமஸ்டர்ல. அதனால தான் வந்துட்டு நர்சிங் ஸ்டூடெண்ட்டுக்கு 37 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் யூஸ்வலா ஆன்டினேட்டல் எக்ஸாமினேஷன் பண்ணீங்கன்னா பார்ட்ஸ் வந்துட்டு நல்லா ஃபெல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப்ஹெச்எஸ் வந்துட்டு நல்லா கேட்கலாம். தென் அல்ட்ராசவுண்ட்ல வந்துட்டு யூஸ்வலா ஒலிகோ பாலிஹைட்ரானஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க, அதாவது ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா அப்படின்ட்டு. ஸோ ஒரு சில சிம்டம்ஸ் வந்துட்டு இந்த ப்ரெக்னன்சி மாதிரியே வந்துட்டு சிம்டம்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ். எந்தெந்த கண்டிஷன்ல வந்துட்டு ப்ரெக்னன்சிக்கு இருக்கிற சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூட்ரைன் ஃபைப்ராய்டு, தென் சிஸ்டிக் ஓவேரியன் டியூமர், தென் என்சிஸ்டட் tubercular peritonitis, hematometra, சூடோசைசிஸ். சூடோசைசிஸ் வந்துட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் கண்டிஷன். மதர் வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறப்ப அவங்களா வந்துட்டு பீரியட்ஸ் வரல, தென் அப்டமன் வந்துட்டு பெருசா இருக்கு, ஸோ தே தெம்செல்ஃப் தே திங்க், ஸோ அந்த கண்டிஷனை தான் வந்துட்டு சைசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஹெமட்டோமெட்ரானா வந்துட்டு உங்களுக்கு யூட்ரஸ் ஃபுல்லா வந்துட்டு blood flow வந்துட்டு ஃபில் ஆயிருக்கும். ஸோ டியூ டு சம் இம்பர்ஃபரேட்டட் ஹைமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்கும். டிஸ்டண்டட் யூரினரி பிளாடர் இதெல்லாமே ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்கும். பட் இது வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் ப்ரெக்னென்ட் கிடையாது, இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கண்டிஷன் அப்படின்றத டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ்ல வந்து போட்டிருக்காங்க. இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்தது டயக்னோசிஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர். இதில் வந்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க. மோஸ்ட்லி வந்துட்டு தமிழில் டீச்சிங் பண்ணுறது வந்து தமிழ் மீடியம் படித்த பசங்களுக்கு வந்து இங்கிலீஷோட அந்த டேர்ம் வந்துட்டு கொஞ்சம் புரியாத, கிளாஸில் எடுக்கிறது வந்துட்டு புரியாத இருக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்க பசங்க வந்துட்டு ஈஸியாக தமிழை டீச் பண்ணால் படிப்பாங்க அப்படின்ற ஒரு மோட்டிவோட தான் வந்துட்டு இந்த வீடியோலாம் வந்துட்டு தமிழில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இஃப் எனி ஒன் நீட் டு அப்லோட் த வீடியோ பை இங்கிலீஷ், இஃப் யூ வாண்ட், ஆஸ் per your request I will upload, otherwise I will put it in the Tamil video. Okay, ஸோ நீட்டாக படிங்க, ஸ்மார்ட்டாக படிங்க, ஸ்மார்ட் நர்ஸ்ன்ட்டு பேர் வாங்குங்க. தேங்க்யூ.